டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் மகள்வாரி முறை பற்றிய சில தகவல்கள். மகள்வாரி முறை என்பது ஹோல்ட் மெகன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையில் மாற்றியமைக்கப்பட்ட வருவாய் திட்டமாகும். இது குறிப்பாக இந்தியாவில் கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகள், அதைத் தொடர்ந்து பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1822ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1822ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி 1833ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக மகள் அல்லது கிராமம் என்று அழைக்கப்பட்டது. இவற்றின் விளைச்சலின் அடிப்படையில் நில வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. மேலும் நில வருவாய் செலுத்துவதற்கு அனைத்து உரிமையாளர்களும் கூட்டு பொறுப்புடையவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் குறிப்பாக நில வருவாய் 2/3 விளைச்சலில் 2/3 என்றும், பின்னர் இவற்றினை வில்லியம் பெண்டிங் பிரபு 50 விழுக்காடு என குறைத்தார். இருந்தபோதிலும் பெரும்பாலான நிலவரிச்சுமை விவசாயிகளின் மீதே விழுந்ததால் விவசாயிகள் இம்முறைக்கும் சில எதிர்ப்புகள் தெரிவித்தனர். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள். அடுத்தடுத்த ஆங்கிலேயர்கள் சார்ந்த வருவாய் திட்டங்களும் கழகங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.